தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. ஹெச்டி குவாலிட்டியோட வீடியோ, துளசியுடைய வெறித்தனம், வெற்றியுடைய அத்தை பாசம் அப்படின்னு இங்கே லக்ஷ்மியையே நல்ல மருமகனுன்னு சொல்லி அந்த இடத்துல பேச வச்சுருப்பாரு வெற்றி. ஸோ அந்த அளவுக்கு இன்றைக்கி எபிசோடை கொண்டு போயிருப்பாங்க. துளசி திவ்யா கிட்ட சொல்கிறது என்கிட்ட ஹெச்டி குவாலிட்டியோட ஒரு வீடியோ இருக்குது. இந்த வீடியோவை மீடியாக்காரங்க கிட்ட கொடுத்தாங்கன்னா தேர்தல் வரப்போகிற சமயம் அவங்களுக்கு நல்ல ஒரு நியூஸாக இருக்கும். நீ என்ன முடிவெடுக்கிற? ராவு காலம் வரப்போகுது, இப்போவே ஸ்டேஷனுக்கு கிளம்புனா நல்லது, இல்லைனா உனக்கு தான் ராவு காலம் ஸ்டார்ட் ஆகிடும்னு சொல்லி அந்த இடத்துல திவ்யாவை இங்கே துளசி மிரட்டின விதம் வேறு லெவலில் இருக்கும். எனக்கும் விளையாடணும் தான் ஆசை, ஆனால் அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவை கூட்டிகிட்டு இங்கே துளசி ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. இதற்கிடையில் இன்ஸ்பெக்டர் சொல்லவா வேணும், அவர் கொஞ்சம் துடுக்காதான் பேசிகிட்டு இருக்காரு. ஃபோன் கேட்டால் ஃபோன் கொடுக்க மாட்டேன்றாரு. ஸோ அவர் ஒரு பக்கம் ஒரு முடிவில் தான் இருக்கார். ஏன்னா திவ்யா பின்னணியில் இருக்காங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அவர் இருக்காங்க. ஆனால் திவ்யாவுடைய அஸ்திரத்தையே இங்கே ஆட்டி கொண்டு வராங்க அப்படின்றது இன்ஸ்பெக்டருக்கு தெரியலை. ஸோ அந்த இடத்துல இங்கே துளசியுடைய வெறித்தனம் மாஸ் என்ட்ரி அப்படின்னு தான் சொல்லணும். கடைசியில் திவ்யாவோட இங்கே ஸ்டேஷனுக்கு என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ இப்போ திவ்யாவை உண்மையை சொல்கிறாங்க. திவ்யாவும் பார்த்தீங்கன்னா துளசிக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, நான் தான் ஆளை செட் பண்ணி செய்ய வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உண்மையை ஒத்துக்கிற அடுத்த செகண்ட் இங்கே இன்ஸ்பெக்டர்னால எதுவுமே பேச முடியல. உண்மை என்ன அப்படின்றத நிரூபித்தாலும் அபிராமிக்கு துளசி மேலே இருக்கிற கோபம் மட்டும் போகவே இல்லை. ஏன்னா கூடவே மீனாட்சி இருக்கிறாங்க. அவங்க கூடவே இருந்துட்டு ஒவ்வொரு பாயிண்டாக எடுத்து கொடுக்கறதுனால இங்கே துளசி தான் இதுக்கு காரணம் அப்படின்றத அபிராமி முழுசாகவே நம்புகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் இன்ஸ்பெக்டர் விடுவிச்சிட்றாரு. போட்ட எஃப்ஐஆரையும் இங்கே துளசி கிழிச்சு வீசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி துளசி திவ்யா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. ஏன்னா இதனால் பாதிக்கப்பட்டது திவ்யா தான். ஸோ இந்த பகை உணர்வு இதெல்லாம் மனசில் வச்சுட்டு மறுபடியும் இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் விளையாடாத, அப்புறம் என்னுடைய விளையாட்டு வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி மன்னிப்பும் கேட்டுட்டு துளசி அங்கேருந்து கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் வெற்றி தன்னுடைய அம்மா கிட்ட இப்போவாது நீங்கள் துளசியை பற்றி புரிஞ்சுப்பீங்களா, நீங்கள் என்னென்ன வார்த்தையெல்லாம் சொல்லி பேசுனீங்கன்னு சொல்லி பேசும்போது உன் பொண்டாட்டி பெருமையை கொஞ்சம் நிறுத்து, இதுக்கெல்லாம் காரணம் இந்த துளசியும் அந்த திவ்யாவும் தான், அவள் வெளியில் இருக்கிறா, இவ உள்ளே இருக்கா, இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு வழக்கம் போல் அபிராமியும் இங்கே தேல் கொட்டனை இங்கே துளசியை கொட்டிகிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே எப்படி நிரூபிக்கிறோன்னு எனக்கும் தெரியலன்னு சொல்லிட்டு துளசி அங்கேருந்து போகிறாங்க. அப்போது ஈஸ்வரமூர்த்தி அபிராமியை எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க. ஸோ வெற்றியும் பார்த்தீங்கன்னா துளசிக்கிட்ட பேச போகும்போது இதுக்கெல்லாம் காரணம் யார், நீ தானே அப்படின்னு சொல்லி இதை என்னாலும் நான் மன்னிக்கவும் மாட்டேன் மறக்கவும் மாட்டேன்னு சொல்லிட்டு துளசி அங்கேருந்து போகிறாங்க. இப்படி துளசிக்கும் வெற்றிக்கும் இடையில சண்டை அப்படின்றத மீனாட்சி தெரிஞ்சு அவங்க ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி பொண்டாட்டி தான் கோபமாக இருக்கா, சரி அத்தையாவது சமாதானப்படுத்தலாமே அப்படின்னு சொல்லி கோவிலுக்கு வந்திருக்க லக்ஷ்மியை வெற்றி சமாதானப்படுத்த நினைக்கிறாங்க. ஆனால் லக்ஷ்மினால் வெற்றியை மன்னிக்கவே முடியல. ஆனாலும் வெற்றி நடந்த எல்லா விஷயத்தையும் லக்ஷ்மி கிட்ட சொல்லிடுறாங்க. நீங்கள் பார்த்த மாப்பிள்ளை அவன் நல்லவனே கிடையாது அப்படின்னு சொல்லி உண்மையை சொன்னாலும் லக்ஷ்மினால் அதை ஏற்றுக்கவே முடியலை. அவங்க ஒரு இடத்துல உட்காந்து கடவுளை மனசில் நினச்சிக்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு உட்கார்ந்து இருக்கும்போது அங்கே மைக்கில் வெற்றியுடைய வாய்ஸ் கேட்குது. அத்தை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அத்தையுடைய பாசத்தை அந்த மைக்கில் பொழிஞ்சு தள்ளிட்டாரு. கோவிலில் இருக்கிற ஒட்டுமொத்த பேரும் யாரா இந்த மருமக, யாரா இந்த அத்தை அப்படின்ற அளவுக்கு எல்லாருமே எதிர்பார்த்து நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ அதே சமயம் இங்கே வெற்றி பார்த்திங்கன்னா அத்தை பாசத்தில் இங்கே லக்ஷ்மியை உருகவே வச்சுருவாங்க. அதாவது உங்கள் பொண்ணை பார்க்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் எனக்கு அறிமுகமாகிட்டீங்க, உங்கள் பொண்ணு மேலே எந்த அளவுக்கு பாசம் இருக்கோ அந்த அளவுக்கு உங்கள் மேலே எனக்கு மரியாதை இருக்குது அப்படின்னு சொன்னதுமே இங்கே வெற்றி பேச பேச லக்ஷ்மியோட மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. கடைசியில் இங்கே வெற்றியை மருமகனாகவே ஏற்றுக்கிட்டு வெற்றியும் பார்த்தீங்கன்னா தயவு செய்து என்னை மன்னிச்சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி காலில் விழுந்து மன்னிப்பும் கேட்குறாங்க. ஆக மொத்தம் லக்ஷ்மி வெற்றியை மன்னிச்சு மருமகனாக ஏற்றிக்கிட்டாங்க அப்படின்றதான். ஸோ லாஸ்ட்டில் வெற்றி ஒரு வேர்ட் சொல்லியிருப்பாரு. அதாவது மைக்கில் பேசினாதான் உங்கள் கோபம் போகும்னு தெரிஞ்சிருந்தா நான் அன்னைக்கு மைக்கில் பேசியிருப்பேனே அப்படின்னு சொல்லும்போது எங்கள் லக்ஷ்மி சிரிச்சிருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் பொண்டாட்டி வெறுத்து ஒதுக்குனாலும் இங்கே மாமியாரோடைய அன்பும் அரவணைப்பும் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி இன்றைக்கி எபிசோடை முடிச்சுட்டாங்க. ஆக மொத்தம் ஹெச்டி குவாலிட்டியோட இங்கே வீடியோ ஆதாரத்தை துளசி கொண்டு வருவாங்க. ஸோ இங்கே அதே சமயம் போலீஸ் ஸ்டேஷனில் துளசியுடைய ஸ்பீச் அப்படின்றது வெறித்தனமாக இருக்கும். இங்கே அத்தையோட மனசை வெற்றி மாற்றிட்டாரு, மருமகனாகவும் ஏற்றுக்க வச்சுட்டாரு. ஸோ அடுத்து என்ன, துளசியுடைய மனசை மாற்றுறாதான். சரி என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.